நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நகராட்சி நகர பகுதிகளில் உள்ள உதவி பெறும் பள்ளிகளில் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை துவக்கி வைக்கின்றார்கள். அது தொடர்ச்சியாக நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் இந்த பள்ளியில் 116 மாணவர்கள் மாணவிகள் ஆரம்ப பள்ளியில் படிக்கின்ற RC ஸ்கூலில் இந்த திட்டத்தை துவக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் இந்த நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் இது கிராமப்புற பகுதிகளில் 1365 பள்ளிகளில் இந்த மாணவர்கள் கிட்ட 53,255 மாணவர்கள் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறுகின்றார்கள். இப்போ இந்த புதிய திட்டத்தின் மூலமாக 66 நகரப்புறங்களில் உள்ள 64 மையங்களில் கிட்டத்தட்ட 6,711 மாணவிகள் பயன்பெறுகின்ற இந்த திட்டத்தை துவக்கி வைக்கப்பட்டு நம்ம ஆக மொத்தம் 1429 பள்ளி நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 59,966 மாணவிகள் இந்த மாவட்டத்தினுடைய மாணவிகள் பயன்பெறுகின்றார்கள். காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்றார்கள். இது தேர்தல் அறிக்கையில் கூறப்படாத ஒரு திட்டமாகும். இதுபோல் பல திட்டங்களை துவக்கி மாவட்டத்தில் கிராமப்புற மாணவர்கள், நகர்ப்புற மாணவர்கள், அதே போல் பொதுமக்களும் பயன்பெறுகின்ற கிட்டத்தட்ட 5,90,000 பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் இந்த மாவட்டத்தில் வருகின்றது. கிட்டத்தட்ட 7,60,000 காடுகள் மொத்தம் இருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில். 7,78,000 காடுகள் இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 5,90,134 குடும்பங்கள் பெண்கள் மாதம் 1,000 ரூபாய் பெறுகின்றார்கள். இது அவர்கள் பெற்ற குழந்தைகள் போது நகர்ப்புற கிராமப்புற குழந்தைகள் இந்த அளவுக்கு பயன்பெறுகிற திட்டம். ஒரு ஆரோக்கியமாக கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது வாரத்துக்கு 5 முட்டைகள் சத்துணவு கூடிய முட்டைகள் விரிவாக்கம் மதியம் உணவு விரிவாக்கம் முட்டைகள் வழங்கி ஆரோக்கியமான நல்ல இளைஞர் சமுதாயம் மாணவ சமுதாயம் உருவாவதற்கு வைத்தோடைய பலன் இப்போதான் வந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் அதிகமான ரிசல்ட், அதிகமான பயிற்சி, அதிகமான படிக்கிறார்கள். இது காலை உணவு திட்டத்தின் மூலமாக இன்னும் அதிகமாக மாணவர்கள் படிக்கின்ற ஒரு வாய்ப்பும் ஆரோக்கியமாக வளரக்கூடிய வாய்ப்பும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி அடிப்படையிலிருந்து இது வளர்க்கின்ற ஒரு திட்டமாகும். தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத திட்டங்களை நிறைவேற்றிருக்கதா சொல்லியிருக்கீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியிலே திமுக அரசு நிறைவேற்றலை அப்படின்ற இதெல்லாம் இப்போ சொன்னது இப்போ நீங்களே மனசாட்சி அவங்க அரசியல் பண்ணுவாங்க. அரசியலுக்காக எதிர்கட்சி எதுவும் பாராட்டி பேச மாட்டாங்கல்ல. என்ன குற்றம் குறையன்னு தவறாக சொல்லி தவறான கருத்துக்களை இப்போ எடப்பாடி பழனிசாமி பொய் புழுக மூட்டை பழனிசாமி என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இது போன்ற அடிப்படை சிந்தித்து ஒன்று செய்யக்கூடிய ஆற்றல்மிகு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் இப்போ பின்பற்றுகின்றன. இந்த காலை உணவு திட்டத்தையும் பயன்படுத்துகிறார். மகளிர் உரிமை திட்டத்தை முதலாக தமிழகத்தில் கொடுக்கப்பட்டு இப்போ மற்ற மாநிலங்கள் இப்போ தேர்தல் வாக்குறுதியாக அளித்து வரக்கூடிய அளவுக்கு திட்டத்தை தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இன்றைய வருகின்றார். இது போன்ற புதிய திட்டங்களை அடிப்படையில் மக்களுடைய மனதை மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்த முதலமைச்சராக இருக்கிற காலத்தால் 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்களுடன் சந்தித்து மக்களுடைய பயணம் செய்தவர். மக்களுடன் பயணம் சென்று இப்போ தான் புதுசாக பயணம் செய்கிறாங்க. கொரோனா காலத்திலும் கொரோனா காலத்தில் பயணம் செய்யாத முதலமைச்சர்கள் இருந்தவர்கள் இப்போது குறை கொண்ட தகுதி இல்லை. கொரோனா காலத்தில் மக்களை சந்திக்கவில்லை. தமிழகத்தில் உள்ள எந்த கட்சி தலைவரும் மக்களை சந்திக்க வைக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான் மக்களை சந்தித்தார்கள். கொரோனா காலத்தில் எல்லோரும் அவர்கள் மூட்டை விட்டு வெளியே வரவில்லை. 2 ஆண்டு காலம் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொருவரும் அங்கே ஊராக மக்களை சந்தித்து பல உயிர்கள் இழந்திருக்கின்றது.
இப்போலாம் புதுசாக நாங்கள் வந்து நம்ம எங்களை குற்றஞ்சொல்லி வரலாம். ஆனால் குற்றம் சொல்லுகின்றவர் எனக்கு அளவுகோல் குற்றம் சொன்னவர்கள் அவர்கள் வெளியே அரசு இந்த 2 ஆண்டு காலம் கொரோனா காலத்தில் வெளியே வந்தார்களா? இப்போ குரல் எழுப்ப தேர்தல் நெருங்க குரல் கொடுக்கின்றவர்கள்லாம் புதிய கட்சி பழைய கட்சி எல்லா கட்சியும் குரல் கொடுக்கின்றவர்கள்லாம் மீட்பு பயணம் அந்த பயணம் இந்த பயணம்னு புதுசாக மக்களை ஏமாற்றுவதற்காக செல்கின்றார்கள். இது அடிப்படை. இப்போ இங்கே இருக்கின்ற ஃபாதர் இங்கே வந்து கலந்து கொள்கிறாண்டால் மாணவ சமுதாயத்தை அவர்கள் ஊக்குவிக்கின்றவர்கள், நல்ல மாணவர்கள் தரமான மாணவர்களை உருவாக்குகின்றவர்கள்லாம் அவர்களெல்லாம் இந்த திட்டத்தை ஆதரிக்கின்றார்கள். அது போதும். மக்கள் நலனுக்காக 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வரப்பட்டது திமுக ஆட்சி காலத்தில். ஆனால் அதிமுக அதை மக்கள் இப்போ அந்த 108 ஆம்புலன்ஸ் வந்து அது கலைஞர் அவர்களுக்கு போது நான் அந்த துறையின் அமைச்சராக இருந்து அது துவக்கி வைக்கப்பட்ட திட்டம். அப்போது அதுக்கு 15 நிமிடத்திற்குள் அந்த ஆம்புலன்ஸ் வர வேண்டும். ஏன்னா அவர்கள் தடையற்ற எங்கேயும் தடையில்லாமல் இப்போ ஆம்புலன்ஸ் என்பதால் பொது விதி என்றால் மனிதாபினம் உள்ளவர்கள் ஆம்புலன்ஸ் வந்தாவே சத்தம் கட்டாவே வண்டி தானாக ஒதுங்குவாக மனப்பான்மை மக்களுக்கு உண்டு. இப்போது இப்போ அரசாங்கம் சட்டம் அதுக்கு மருத்துவம் சொல்லாமல் மருத்துவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மருத்துவமனை சார்ந்தவர்களை தடுத்தால் அவர்கள் சிறை தண்டனை. இந்த சட்டத்தை இயற்றியது அப்போது அமைச்சராக கலைஞர் அவர்கள் ஆட்சியில் நாங்கள் ஏற்றப்பட்ட சட்டம். மக்களை மக்களை உயிரை காப்பாற்றுகின்றவர்கள் மருத்துவ ஊழியர்கள் அவர்கள் செல்லுகின்ற வாகனத்துக்கு வழிவிட வேண்டும் என்ற ஒரு ஜனநாயக பண்பு உண்டு. அதையும் மீறி தடுக்கின்றார்கள் என்றால் அது வந்து இப்போ எங்களுடைய முதலமைச்சர் கூறுகின்ற போதில் நிற்கிறபோது ஆம்புலன்ஸ் வந்தாவே வழிவிட்டு விலக வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு. தானாக வழிவிடுவார்கள். அது தடுக்கின்ற சக்தி என்பது அப்போல்லாம் மக்களோட அவர்களுடைய அதிகாரம் இப்போ அதிகாரம் இல்லாத போதே இப்போ அதிகாரம் செய்கின்றார்கள் அந்த ஆட்சி அந்த அதிமுகவினர்கள். இது ஒரு மாட சொத்துக்கு ஒரு சோறு பதம்.